ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்குறப்ப சில சர்ச்சையான விஷயங்கள்லாம் இருக்குது சார். சென்சிட்டிவான டாப்பிக்காக இருக்குது, நம்ம இதுக்குள்ளே போகணுமா வேணாமா நினச்சிங்க? இல்லை, நீங்கள் கதையாக பார்க்கும்போது அந்த இதெல்லாம் வராது. இதில் என்னென்னா எல்லாமே மனிதர்கள் தான், அந்த முல்லாம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டைரக்டர் ஊரில் நடந்த இன்சிடென்ட் தான் அது. உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கும், ஒரு பார்வை இருக்கும்ல சார். நீங்கள் அதை டேரக்டர்கிட்ட கேட்டிங்களா? ஓகே, இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறோம், இது எனக்கு உடன்பாடு இருக்குது இல்லைன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்களா சார்? ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சார், டபுள் மீனிங் டைலாக் பேச மாட்டேன் சார். பெண்களை இழிவுபடுத்தி பேசு அப்படின்னாக்க பேச மாட்டேன். அதை தவிர மீதி எல்லாமே வந்து கேரக்டருக்கு தேவையானது தானே சார் பேச சொல்கிறோம். ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 2 மதத்துக்கான ஆட்கள் மாறி மாறி அவங்களுடைய கருத்தை சொல்லும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு பயமாக இருக்குது. ஒருவேளை இது சில இடத்துல தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுச்சுன்னா வேறு மாதிரி ஆயிருமோன்னு தோணுது உங்களுக்கு? இல்லை, அது நீங்கள் படமாக பார்க்கும்போது அது மாதிரி வராது. ட்ரெய்லரில் அப்படி இருக்கும். நீங்கள் ஓவரலாக படமாக பார்த்தீங்கன்னா அது தப்பாக தெரியாது. பிரச்சனையிலே சொன்னீங்க, அதாவது நான் சில டைலாக்லாம் ஆவேசமாக பேசினேன், பட் அதெல்லாம் சென்சாரில் தூக்கிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. தேவையான விஷயங்களை தான் நான் பேசினேன். எது சார்ந்து சார் அந்த வசனம்? தமிழ்நாட்டில் நடந்த 2 நிகழ்வுகளை பற்றி நான் பேசியிருந்தேன். அது வேண்டாம்னு எடுத்திருக்கிறாங்க. நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம், நான் ஜெயஜனோ. இன்றைக்கி நம்ம ஷோவில் பரமசிவன் ஃபாத்திமா படக்குழு நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஹீரோ விமல் சார் இருக்கிறாங்க. சார் வணக்கம். எம்எஸ் பாஸ்கர் சார் வணக்கம். சார் மேம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்ததுலேருந்தே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார். ஸோ இந்த படத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க சார்? பரமசிவன் ஃபாத்திமா இது வந்து நம்ம டிஓபி சுகுமார் அண்ணன் அவர் தான், அது அவர் மூலியமாக தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து எஸ்எக்கி கார்வன் அவர் தான் ப்ரொடியூசர். அப்புறம் கதை சொன்னாங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக நல்ல கதையாக இருந்தது. அவர் அந்த டைரக்டரும் நல்லா பேசக்கூடிய ஆள். அவரோட சிந்தனைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவரே ப்ரொடியூசர், அவரே டைரக்டர்னாங்க. சுகுமாரன கேமரா, அப்புறம் பாஸ்கரன் நடிக்கிறேன். நாங்கள் ரொம்ப ஒரு நல்ல டீமாக இருந்தது. அந்த மாதிரி தான் உள்ள வந்தோம். ஸோ நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறப்ப நீங்கள் இந்த கதைக்குள்ளே எப்படி வந்தீங்கன்னு சொல்லும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவர் அப்ரோச் பண்ண விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஊருக்காரங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசி உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு கதையை கேட்குறப்ப நீங்கள் எதை வச்சு சார் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவீங்க? அந்த கேரக்டர் நல்லா இருக்கான்னு பார்ப்பேன். ரெண்டாவது அந்த கதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிற விதத்தை பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்து பிடிச்சிருந்ததுனாக்கா நான் வந்து என்ன பண்ணுவேன். பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர், புது டைரக்டர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல. எனக்கு அந்த கதையை வந்து எடுப்பாங்களா, நல்லா எடுப்பாங்களா அப்படின்றது அவங்க சொல்கிற முறையிலேயே தெரியும். அந்த மாதிரி பார்த்து தான் நான் வந்து ஒத்துக்கிறது. கண்டிப்பாக சார். முதல்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் சார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக உங்களை பற்றி பேசுகிற நிறைய பேர் ரொம்ப எப்போவுமே ஸ்லாகிச்சு பேசுவாங்க. ஆனால் கூட இன்னும் கூட சார் வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்கிறாங்க. மேபி உங்களுக்கு வந்து ஓகே ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகும்போது எதுவுமே எதிர்பாராமல் நீங்கள் இருக்கிறீங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்காவில் ஒரு ஷூட்டிங்லாம் போகிறப்போ சார் வந்து கட்டிலெலாம் விரிச்சு படுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கட்டில் இல்லை, வெறும் பெஞ்சு. அங்கே ஒரு அடசல் மாதிரி ஒரு இடம் இருந்து ஒரே ஒரு ஃபேன் மட்டும் இருந்தது. அங்கே படுத்து தூங்கிட்டு நயன். எங்கே நீங்கள் 25,000 ரூம் போட்டு பெட்டில் படுத்து தூக்கம் வரல, என்ன பண்ணுறது? தரையில் படுத்தாலும் தூக்கம் வரணும் நிம்மதியாக. அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த பொதுவாக இப்போ ஆக்டருக்குன்னா இப்போ நம்ம சொல்லுவாங்களா சார், ஒரு ஆக்டர் வருவாங்க அப்படின்னா ஒரு பகுமானம் கூடவே சேர்ந்து வரும். இன்ஃபேக்ட் அது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு தேவை தான் ஒன்று வேணும்ல சார். என்ன சார் பாதுகாப்பு? ஒரு தடவை சென்னையில் பூகம்பம் வந்துடுச்சு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இது ஒரு 2-3 நாளைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏமான்னு இல்லை, ஒரு 2-3 நாளைக்கு பூகம்பம் வர்றது வாய்ப்பு இருக்குன்னாங்க. சரி, 3 நாள் தூங்காமல் இருந்துட்டு 4வது நாள் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அசந்து தூங்கும்போது இப்போப்பா இப்போ உங்கள்கிட்டலாம் பேசவே முடியாது. ரைட்டு. அதுக்கப்புறமா நான் அப்படியே எனக்கு போர் அடிச்சதுனாக்கா அப்படியே கார் எடுத்துகிட்டு எங்கேயாவது சுற்றிட்டு வருவேன். ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போயிட்டு வரும்போது ஒரு குடும்பம் வந்து ஒரு காரில் ஸ்டவ்வு, பெட்டு, இது எல்லாமே வச்சுக்கிட்டு அவங்க ட்ராவலிங் ரோட்டில் நின்றுக்கிட்டு கை கழுவிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு. நான் பார்த்தோன்னே, சார் நீங்கள் எங்கே சரிங்க? எனக்கு சும்மா அப்படியே வந்தாங்க ஒரு ரவுண்டு. இங்கே என்ன சார் நிற்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார் ஒரு 2-3 நாளைக்கு பூகம்பம் வரும்னு இருக்காங்க, அதனால் அப்படி வெளியில் சுற்றிட்டு இருக்கோம் வீட்டை பூட்டிட்டு. கரெக்டு சார், அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதான்னு. ஹார்ட் உள்ளே இருக்குது சார், அட்டாக் வந்துடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறதுன்னு அப்படியே பார்த்தார். ஏர் வண்டியில் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டார்.
நிதர்சனமான உண்மை சார், இல்லையா? அப்படிங்கும்போது இதில் என்ன ஆபத்து இருக்குது? நம்ம ஊரில் என்ன சார் ஆபத்து இருக்குது? நான் எந்த ஊராக இருந்தாலும் நான் மட்டும் தனியாக போகவும் வருவேன். என்னை கடத்திட்டு போய் என்ன சார் பண்ண போகிறாங்க? என்கிட்ட காசு கேட்டாலும் காசு இல்லை, கடன் தான் வச்சுருக்கேன் நான். வேணாக்கா அந்த கடனை வேணால் வந்து அடைச்சிட்டு போகட்டும், ஓகே சார். அவ்வளோதான். இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்தாக சொல்கிறீங்க. பட் ஒரு ஆக்டர் வரும்போது வெளியில் ஃபேன்ஸ் வருவாங்க, நிறைய பேசணும்னு நினைப்பாங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. பேசிட்டு சார் அவங்க பேசணுங்கிறதுக்காக தானே சார் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். நம்மள 4 பேர் தேடி வந்து பேசணும், நம்மக்கிட்ட வரணும், இப்போ என்ன சார் ஏதுன்னு நம்மளுடைய அனுபவங்களை கேட்கணும், நம்மளை பாராட்டணும், அப்படிங்கிறதுக்காகத்தானே இத்தனை வருஷமாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன யார்கிட்டையுமே நான் பேச மாட்டேன், காருக்குள்ளே கண்ணாடி ஏற்றிட்டு ஒளிஞ்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன்னாக்க அப்போ ஜூவில் இருக்கிற மிருகத்துக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் போச்சு. கண்டிப்பாக சார். இத்தனை வருஷமாக நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எது சார் உங்கள் எல்லையா நீங்கள் எது சார் நினச்சி வச்சுருக்கீங்க? ஏதாவது இருக்கா? ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வானமே இல்லைன்னு. போகிற வரைக்கும் சார் எவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோ அது வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருப்போங்கிறது தான் என்னுடைய லிமிட். சூப்பர் சார். ஸோ மேம், மாமன் படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். உங்களுடைய இன்ஸ்டாகிராமெல்லாம் தேடி பார்க்குறப்ப நிறையா ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ அடுத்தடுத்தான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி கன்னிமாடம், கழுவேத்தி முருக்கன் அதெல்லாம் தாண்டி சார் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ பரமசிவன் ஃபாத்திமா. ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது. ரொம்ப லுக்கிங் ஃபார்வர்ட், எப்போ ரிலீஸ் ஆகும், இப்போ பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட் தான். கண்டிப்பாக. வீட்டில் என்ன சொல்கிறாங்க உங்களுடைய நடிப்பெல்லாம் பார்க்குறப்ப? வீட்டில் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு ஓகே பண்ணியிருக்க, ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்ற மைண்ட் செட் தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்குறப்ப சில சர்ச்சையான விஷயங்கள்லாம் இருக்குது சார். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுக்கும்போது உண்மையில் இது வந்து மதத்தை தொட்டு நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு தோணுச்சா ஓகே கொஞ்சம் சென்சிட்டிவான டாப்பிக்காக இருக்கேன், நம்ம இதுக்குள்ளே போகணுமா வேணாமா நினச்சிங்க? இல்லை, நீங்கள் கதையாக பார்க்கும்போது அந்த இதெல்லாம் வராது. இதில் என்னென்னா எல்லாமே மனிதர்கள் தான், அந்த முல்லாம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டைரக்டர் ஊரில் நடந்த இன்சிடெண்ட்டு தான் அது. அவர் வந்து ரியலாக பார்த்தது, அவர் பழகுனது, அவர் அக்கம் பக்கத்தில் அனுபவிச்சது, இந்த மாதிரி தான் வச்சுருக்காருன்னு ஒழிஞ்சு கதைக்கும் இந்த மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ட்ரெய்லரில் அப்படி இருக்கும். நீங்கள் ஓவரலாக படமாக பார்த்தீங்கன்னா அது தப்பாக தெரியாது. ஒரு இது மனிதாபிமானமாக ஒரு மனிதமாக தான் தெரியும். ஆனால் இப்போ ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஓகே கிட்டத்தட்ட ஒரு 2 மதத்துக்கான ஆட்கள் மாறி மாறி அவங்களுடைய கருத்தை சொல்லும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு பயமாக இருக்குது. ஒருவேளை இது சில இடத்துல தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுச்சுன்னா வேற மாதிரி ஆயிருமோன்னு தோணுது உங்களுக்கு? இல்லை, அது நீங்கள் படமாக பார்க்கும்போது அது மாதிரி வராது. அது தப்பாவோ அவங்கள தாக்கியோ இல்லை இவங்கள உயர்த்தியோ அந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் ஓவரலாக படமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது இந்த கதையும் வந்து இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஹாரர் மூவி. கண்டிப்பாக. அது ட்ரெய்லர் ஈவெண்ட்லேயே சாரே சொன்னாங்க இது வந்து ஒரு ஹாரர் மூவி தான் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு ட்ரெய்லரில் ஒரு 10 செகண்ட் பார்க்குறப்ப ஹாரராக தெரிஞ்சால் கூட அதுக்கப்புறமா ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு தேவையான ஏதோ ஒரு கதை இருக்குது அப்படின்னு புரியுது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கொடுக்க முடியுமா சார்? படம் எதை நோக்கி முடியுது, எதை சொல்ல வருது அப்படின்னு? அதை சொல்லிட்டாக்க அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில் பார்க்குறவங்களுக்கு. ஓகே, ஹாரர்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். அது மதம் சார்ந்த படம் இல்லை, மனிதம் சார்ந்த படம், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஸோ 2 பேருமே நிறையா கருத்துக்களை பரிமாறுற விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் உண்மையாகவே உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கும், ஒரு பார்வை இருக்கும்ல சார், நீங்கள் அதை டேரக்டர்கிட்ட கேட்டிங்களா? ஓகே இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறோம், இது எனக்கு உடன்பாடு இருக்குது இல்லைன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்களா சார்? இல்லை சார், அப்படி என்ன உடன்பாடு என்ன இருக்குது சார்? ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சார், டபுள் மீனிங் டைலாக் பேச மாட்டேன் சார். பெண்களை இழிவுபடுத்தி பேசு அப்படின்னாக்க பேச மாட்டேன். அதை தவிர மீதி எல்லாமே வந்து கேரக்டருக்கு தேவையானது தானே சார் பேச போகிறோம். ரெண்டாவது எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது சார். எனக்கு டபுள் மீனிங் பேச மாட்டேன். ஏன்னா வரவேற்பறை வரைக்கும் போகிற ஒரு விஷயம் குழந்தைகள் பார்த்து அதை பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக. ரெண்டாவது யாரையும் புண்படுத்துகிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு இது பண்ணிக்க வேண்டாம். அதையும் மீறி சில விஷயங்கள் வருது அப்படின்னாக்கா, இப்போ வில்லனாக ஒரு படம் நடிக்கிறேன், அதில் கொஞ்சம் அப்படிலாம் பேச வேண்டி இருக்குது. அது அந்த கேரக்டருக்காகத்தான ஒழிய, இப்போ பழைய பெரிய நடிகர்கள்லாம் பல பேர் வில்லனாக நடிச்சிருக்கிறாங்கன்னாக்கா அவங்க உண்மையிலே வில்லனா கிடையாது. இல்லை, அவங்க வாழ்க்கையில் நல்லவர்களாகத்தானே இருந்திருக்கிறாங்க. மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு இது புரிய முடியல சார். ஒருவேளை ஒரு கருத்தை படத்தில் சொன்னால் உடனடியாக அதுக்கான போராட்டம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது ஒரு கேரக்டரு ஒரு சீன் அப்படின்னு பார்க்காம உடனடியாக இதுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுன்னு நினைக்கிறாங்க. அப்போ சினிமாவை பார்க்க மாட்டேங்கிறாங்களா சார்? பார்க்க மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ சென்சாரில் எப்படி விடுறாங்க? டைலாக்கை கட் பண்ணுறாங்க, ரைட்டு ஓகே. அப்படின்னாக்கா அடிக்கிறது, கொள்வது, ரத்தம் தெறிக்கிறது,
இதெல்லாம் எப்படி அப்போ வன்முறையை தூண்டுற மாதிரியா? படத்தை படமாகத்தான் பார்க்க வேண்டும். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து நீ இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னாக்கா அப்புறம் நீங்கள் பழைய மாதிரி நீங்கள் வந்து மௌனப்படங்கள் தான் எடுக்க வேண்டியிருக்கும். அதுலேயும் பல இப்படி கையாட்டினேன், இப்படி காமிச்சேன், அதெல்லாம் வைக்கக்கூடாதும்பாங்க. பேசாமல் கையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒருத்தர் நின்று பார்த்துட்டு பேசாமல் போயிட வேண்டியதான். அப்படி தான் எடுக்க வேண்டியிருக்கும் படம். வேறு என்ன பண்ணுறது? நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே சொன்னீங்க, அதாவது நான் சில டைலாக்லாம் ஆவேசமாக பேசினேன், பட் அதெல்லாம் சென்சாரில் தூக்கிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. தேவையான விஷயங்களை தான் நான் பேசினேன். அது ஒருவேளை அவங்களுக்கு அது வந்து இதை ஆட்சேபத்திற்கு உரிய வசனமாக இருந்திருக்கலாம், அதனால் அவங்க அதை எடுத்திருக்கலாம். அதை பற்றி என்ன இருக்குது? எது சார்ந்து சார் அந்த வசனம்? இங்கே தமிழ்நாட்டில் நடந்த 2 நிகழ்வுகளை பற்றி நான் பேசியிருந்தேன். அது வேண்டாம்னு எடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை அது சர்ச்சைக்குரிய வசனமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க எடுத்திருப்பாங்க. ஓகே, ரைட், வெல் அண்ட் குட், தப்பு இல்லை. சூப்பர் சார். ஸோ வாழ்த்துக்கள், தாத்தாவாயிருக்கீங்க, அதை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. ஆமாம், ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஃபீஸெல்லாம் வந்து அதை பற்றி சொன்னாங்க. எப்படி சார் இருக்குது அந்த டிரான்சிஷன்? தாத்தாவானதுக்கப்புறமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட கொஞ்சம் எப்படி சார் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதாவது வியட்நாம் சுந்தர மாமா ஒரு படத்தில் வந்து ஒரு வசனம் எழுதியிருப்பார். எனக்கு மகன் பிறந்தால் ஆனந்தம், என் மகனுக்கு மகன் பிறந்தால் பேரானந்தம்னு எழுதியிருப்பார். இந்த மாதிரி எனக்கு மகள் பிறந்தாங்க ஆனந்தம், மகளுக்கு மகள் பிறந்திருக்காங்க பேரானந்தம் அப்படின்னு தான் வச்சுக்கணும். வேறு என்ன? கண்டிப்பாக கொஞ்சிறதுக்கெலாம் நேரம் இருக்கா சார்? பின்ன நேரம் இல்லாமல் நேரம் ஒதுக்கிக்கிட்டு கொஞ்சிட வேண்டியதுதான். பாதி ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு போனால் கூட போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தையாவது தூக்கி கொஞ்சிட்டு தான் போய் அப்புறம் படுக்கிறது அப்படின்னு நம்ம அதை செய்யணும்னு முயற்சித்தால் செய்தே தீர்வோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? ஏதாச்சும் ஒரு ஃபன் மொமெண்ட்டு செட்டில்? நான் இப்படி தான் யோசிச்சு வச்சுக்குவேன். செட்டில் ஏதாவது நடக்கும்ல, இது கேட்கும்போது சொல்லலாம் அப்படின்ட்டு, ஆனால் மறந்துடுவேன். அந்த மாதிரி டக்குன்னு எனக்கு கேட்டீங்கன்னா நிஜமாலுமே எனக்கு சார் சொன்ன மாதிரி ஞாபகம் வரல. விஆர் காமெடி ஞாபகம் வந்துச்சா? அந்த விமல்ராஜ் சார் வந்து இந்த மாதிரி பேரை மாத்தின மாதிரி அந்த டைம்ல நான் இல்ல, நீங்க தான் அவருக்கு ஏதோ விஆர்னு மாத்துனீங்கல்ல? ஐயோ, நான் மாத்தலமா, அப்போதைக்கு கூப்பிட்டான் விஆர். ஆனா விமல்ராஜ்க்கு விஆர்னு பேர் மாத்தினது நீங்கன்னு ஆயிடுச்சு இப்போ. ஆனா அது ஒரு பட்டம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு சார். இப்போ விமல் அவர்கள் தம்பி நல்லா வரட்டும், இன்னும் நல்லா பெரிய ஆளா வந்தா எனக்கும் பெருமை. நீங்க இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் கண்டிப்பாக வரவேற்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன நினைக்கிறீங்க சார்? அது ஒரு வித்தியாசமான கண்டென்ட் இருக்கு, உள்ள ஒரு யதார்த்தமான படமாக இருக்கும். கேமரா ஒர்க்கு நல்லாயிருக்கும், எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமாக இருக்கும். சீமான் சார் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க, உங்களை பற்றி நிறைய பேசுனாங்க, நீங்கள் கூட பங்காளி அப்படின்லாம் சொன்னீங்க. அவரை பற்றி சொல்லுங்கள் சார். ஆரம்ப காலத்துலேருந்து நான் பங்காளின்னு தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன அண்ணன்னு கூப்பிடுறாரு, நான் பங்காளின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன இருக்குது? நல்ல ஒரு அறிவார்த்தமான ஒரு மனிதர், உணர்ச்சி பூர்வமான ஒரு மனிதர், நியாயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதாவது மற்றவர்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ரியல் வாரியர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம் பங்காளியை. ஸோ ரீசெண்டாக மக்கள் நிறைய நல்ல படங்களுக்கு வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்னு பார்க்குறதில்ல. அதுக்கு எடுத்துக்காட்டாக அவங்களுடைய படம் சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி கூட ஒரு மிகப்பெரிய அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு புது டைரக்டர், ஃபஸ்ட்டு டைரக்டர் நான் பார்க்கல. என் கேரக்டர் என்ன ரைட், அந்த பையன் வந்து கதை சொன்ன விதம் பார்த்தேன், பிடித்திருந்தது. ரைட், வெரி குட், பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிற விஷயமா இந்த படத்தில் எதாவது இருக்கா சார்? இல்லை, படம் டோட்டலாகவே நல்ல படம் தம்பி. ரொம்ப அருமையான ஒரு கருத்து உள்ள படம். மதம் முக்கியமில்லை, மனிதம்தான் முக்கியம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம். ஐயா திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் ரொம்ப நல்ல அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது லொக்கேஷன், அந்த சிறுமலைன்றது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான இடம். கதையும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எல்லாமே வேண்டியவங்க. தம்பி விமல், எங்கள் அண்ணன் பொண்ணு, எல்லாரோடையும் இணைந்து நடிப்பது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதனால் நல்லா இருந்தது. நல்ல கதை, காட்சி அமைப்புகள் ரொம்ப நல்லா இருந்தது. உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும், என்னுடைய கேரக்டர் சொல்கிறேன், உணர்ச்சி பூர்வமாகவும் பேச வேண்டியிருந்தது, காமெடியாகவும் பேச வேண்டியிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது.
அதனால் ரொம்ப ரசிக்கிற மாதிரியாக இருந்தது, ரசித்து பண்ணோம். ரொம்ப நன்றி. படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி எல்லோருக்கும். தயவுசெய்து தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். தேங்க்யூ.